ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு முட்டைகோஸ் லஞ்ச் ரெசிபி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் முட்டைகோஸ் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு முதல்லையே முட்டைகோஸ் திருவுறதா இருந்தால் முதல்ல நல்லா கழுவிடணும். தண்ணியிலையே அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது. நல்லா சுத்தமாக ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் துருவிடலாம். துருவிட்டு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். சாப்பாட்டுக்கு கோஸ் நல்லா துருவியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னே இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓரளவுக்கு. இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கோஸ் எடுத்துக்கலாங்க. நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பீட்டா கரோட்டின்ற ஒரு சத்துக்கள் இருக்குது. இதில் பார்வைத்திறனை ரொம்ப அதிகரிக்கும். கண்ணில் கண்புரை இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே கோஸ் ரொம்ப நல்லதுங்க. ஆன்டி ஆக்சிஜன் இருக்கிறதுனால புற்றுநோய் கிருமியை அறவே அழிச்சிருந்தாங்க. இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவையும் குறைக்குதான். சரி, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இது ஒரு கலவை சாப்பாடு மாதிரி தான் செய்ய போகிறேன். கோஸ் சாதம் செய்கிறது. இஞ்சி துண்டு பொடியாக நறுக்கிய இஞ்சி துண்டு, பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாங்க. நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் நான். இது லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நீங்கள் நெய்க்கு பதில் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுப்போம். சோம்பு பொரிட்டோம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கட்டும். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தான் நான் செய்து காட்டுறேன் நான் இன்றைக்கி. அதனால் நான் காரம் கம்மியாக தான் போடுறேன். இது 3மே நல்லா வதங்கட்டங்க. வதங்கி நல்லா ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கணும். அந்த நெய்யில் ரொம்ப வாசனையாக இருக்கும். கோஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் கோஸ் அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்குங்க. நீர் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இந்த கோஸில் சல்ஃபர்னு ஒரு இது இருக்குங்க. சல்ஃபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடல் கழிவுகளாம் ஈஸியாக எளிதில் வெளியேற்றிடும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கோஸை போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப அமக்கமாக இருக்கும். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அப்படியே வதக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க. நீங்கள் புழுங்கல் அரிசிலேயே கூட வடித்து கிண்டிக்கலாம். இல்லை பாசுமதி அரிசினாலும் நல்லா உதிரியாக வடித்து கிண்டிக்கலாம். இது வீட்டிலே வளர்ந்த வெங்காயத்தாளுங்க. நான் வெங்காயம் செடி மாதிரி முளைப்பு வந்துச்சுன்னா தொட்டிங்களில் குத்தி வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் கலவு சாப்பாடை செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இப்போ லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது 2த்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஒரு வதக்கிலேயே வதங்கிடுங்க. நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. சாதம் இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா இருக்கும், உதிரியாக. இப்போ இந்த சாதத்தை எடுத்து இதில் கொட்டிடலாம். இந்த மிளகையும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான கோஸ் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு.
இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பசங்க வந்து இஷ்டமாக சாப்பிடும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சா அந்த ஒரு பர்பிள் கலர் மாதிரி வரும். அதனால் இன்றைக்கி வந்து தண்ணிலாம் ஊற்றலை, நம்ம வந்து லைட்டாக வந்து அதிலே வதக்கி விட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அழகாக இருக்கிறதுக்கு விட இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது ஒன்றே இந்த வந்து முட்டைக்கோஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இது கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. கிடச்சிதுன்னா செய்யுங்க, இல்லைனா வெள்ளை கலர் கோஸ்லேயே செய்யுங்க. வெள்ளை கலர் கோஸ்லேயும் இதே சத்துக்கள் இருக்குது. கோஸுனாலுமே சத்து தான், சத்து இல்லாமலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரேட்டும் கிடையாது. 1 கிலோ நான் 55 ரூபான்னு வாங்கினேன். கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி கலர்ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.